அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல் 2 வகுப்பு சேராம இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அப்படி யாராவது புதுசா ஜாயின் பண்ணணும்னா இனிமே வர வகுப்புகளுக்கு முதல் 2 வகுப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கறது நம்ம அந்த 2 வகுப்பில் பண்ணுவோம். வேறு யாராவது புதுசாக சேரணும்னா அடுத்த பேட்ச்சில் சேர்க்க சொல்லி குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லோருடைய மைக்ரோஃபோனையும் டிசேபிள் பண்ணிடுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் வகுப்பு முடியும் போது என்னிடம் கேட்கலாம். இன்றைய தியான வகுப்பில் நாம் 7 சக்கரங்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கோம். அதோடு குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படி என்றும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நம் தியான அமர்வை துவங்குவதற்கு முன் நம்முடைய குருவிடம் அனுமதி பெற்றுவிட்டு வணங்கிவிட்டு துவங்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தாயே, இன்றைய தியான அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆத்ம சாட்சாத்காரம் நிலைத்திருக்க தங்களுடைய அருளையும் ஆசியையும் தாருங்கள் தாயே. தாயே, இன்றைய தியான அமர்வில் நாங்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்ல தங்களுடைய ஆசியை வழங்குங்கள். இப்போ நம்ம நேத்தே பார்த்துருந்தோம், நமக்குள்ள 7 சக்தி மையங்கள், அதாவது 7 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு. புகைப்படத்தில் பார்க்கும்போது பூவான வடிவத்தில் சக்கரங்கள் காட்டப்பட்டிருக்கும். அதில் நம்முடைய முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். நான் இங்கே பாயிண்டர் வச்சு ஹைலைட் பண்ணுறேன். இந்த சக்கரம் 4 இதழ்களை கொண்டது. மூலாதார சக்கரம், இந்த சக்கரம் நம்முடைய அனைத்து சக்கரங்களிற்கும் மிக முக்கியமான ஒரு சக்கரம். இது சரியானால் மட்டுமே, இந்த சக்கரத்தின் தெய்வமான ஸ்ரீ கணேஷா அருள் கிடைத்தால் மட்டுமே நம்மளுடைய குண்டலினி சக்தி மேலே எழும்பி வரும். எப்போ நம்ம குண்டலினி சக்தியையும் நம்முடைய குருவையும் மனதார வணங்கி வேண்டி ஆத்ம விழிப்புணர்வு, நம்ம குரு நமக்கு கொடுத்திருந்த அந்த 9 படிகளை சொல்லி மனதார வேண்டி நாம் வணங்கும் பொழுது ஸ்ரீ கணேஷாவின் ஆசியும் பெற்று, அதோடு குண்டலினி மாதாவின் ஆசி மற்றும் நம் குருவின் ஆசியும் பெற்று நம்மளுடைய குண்டலினி சக்தி எழும்பும். மற்ற எல்லா சக்கரமுமே குண்டலினி சக்தி போகும், அதாவது சகஸ்ரார சக்கரத்திற்கு போகக்கூடிய பாதையில் இருக்கும். மூலாதார சக்கரம் மட்டும் குண்டலினி சக்திக்கு கீழே இருக்கும். இந்த சக்கரம் இருக்கும் இடம் நம் முதுகுத்தண்டு முடிவடைந்து நம் குண்டலினி சக்தி அந்த முக்கோண எலும்புக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம். அதுக்கும் கீழே நம் மூலாதார சக்கரம் இருக்கு. ஒவ்வொரு சக்கரமும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கும் உறுப்புகளுக்கு சக்தி கொடுத்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்யும். இந்த சக்கரம் பழுதாகி இருக்கும்போது நமக்கு பிறப்புறுப்புகள் ஆகிய ஏற்படும் வியாதிகள் அனைத்தும் வரும். குழந்தையின்மை போன்ற வியாதிகள் அனைத்தும் மூலாதார சக்கரம் பழுதடையும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இன்னும் நாளைய வகுப்பில் இன்னுமே சக்கரங்களை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ நான் ஓவராலாக சொல்ல போகிறேன். இந்த சக்கரம் எந்த தத்துவத்தை கொண்டது என்றால் பூமி தத்துவத்தோடு இணைந்தது. ஒவ்வொரு சக்கரமும் 5 பூதங்களில் ஒரு தத்துவத்தை கொண்டுள்ளது. அதில் மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தை கொண்டது. இதனுடைய நிறம் இந்த பவள சிவப்பு.
இதற்கடுத்து ஸ்வதிஸ்தான சக்கரம். இந்த சக்கரம் நம் அடி வயிற்று பகுதியில் இருக்கு. இந்த சக்கரம் 6 இதழ்களை கொண்டது. இது நெருப்பு தத்துவத்தை கொண்டது. இந்த சக்கரம் பழுதடையும் போது நமக்கு கிட்னி, ஸ்ப்ளீன் இந்த மாதிரியான உறுப்புகளில் ஏற்படுற வியாதிகள் அனைத்தும் ஏற்படும். எப்போ இந்த சக்கரம் சரியாகுதோ அப்போ நம்மளுடைய ஸ்வதிஸ்தான சக்கரத்தின் பக்கத்தில் இருக்கும் உறுப்புகளான கிட்னி, ஸ்ப்ளீன் இதில் வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே சரியாகும். இதற்கடுத்து நபி சக்கரம் நம் வயிற்று பகுதியில் இருக்கு, நம் தொப்புள் இருக்கும் இடத்தில். இந்த சக்கரம் 10 இதழ்களை கொண்டது. இது நீர் தத்துவத்தை கொண்டது. இந்த சக்கரம் பழுதடையும் போது வயிற்று பகுதியில் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும். எப்பொழுது இந்த சக்கரம் சரி செய்யப்படுதோ அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் சரியாகும். ஓகே, அடுத்தது அனகத சக்கரம். அனகத சக்கரம் நம்முடைய நடு நெஞ்சு பகுதியில் இருக்கு. இந்த சக்கரம் 12 இதழ்களை கொண்டது. இது நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய உறுப்புகளை கவனித்துக் கொள்ளும். இந்த சக்கரம் பழுதடையும் போது நம்முடைய இருதயம் மற்றும் நுரையீரலில் ஏற்படும் வியாதிகள் ஏற்படும். அடுத்தது விஷுதி சக்கரம். இது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கு. அனகத சக்கரத்தினுடைய ஐம்பூதங்களுடைய தத்துவம் எது என்றால் காற்று. அடுத்தது விஷுதி சக்கரம். விஷுதி சக்கரம் நம்முடைய கழுத்து பகுதியில் இருக்கு. இது 16 இதழ்களை கொண்டது. இந்த சக்கரம் நம்முடைய கழுத்து பகுதி, மூக்கு, காது இவை அனைத்தையும் சரி செய்யும். இந்த சக்கரம் ஆகாய தத்துவத்தை கொண்டது. அடுத்தது ஆக்ஞா சக்கரம். இது நம்ம நெத்தி பகுதியில் இருக்கு. இது 2 இதழ்களை கொண்டது. இது ரொம்ப சிறிய ஒரு சக்கரம். இந்த சக்கரம் பழுதடைந்தால் கண்களில் ஏற்படக்கூடிய வியாதிகள் ஏற்படும். அதோடு எண்ணங்கள், ஏகப்பட்ட எண்ணங்கள் மற்றும் கோபம், அகங்காரம், மமக்காரம். அகங்காரம் என்றால் மற்றவர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்துவது. மமக்காரம் என்றால் மற்றவர்கள் நம் மீது ஆதிக்கம் செலுத்த நம்ம விடுறது. ரெண்டுமே ஒரு சமநிலையற்ற நிலை. அதனால் இந்த சக்கரம் பாதிப்படையும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். அடுத்தது சகஸ்ரார சக்கரம். இது 1000 இதழ்களை கொண்டது. நம் சகஸ்ரார சக்கரம் அனைத்து சக்கரங்களின் இணைப்பு. இந்த சக்கரம் சரியாகும் போது நமக்கு இறைவனுடன் இணைப்பு ஏற்படும். எப்போ நம் குண்டலினி தாய் சக்தி முழுமையாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திலிருந்து வெளிப்படுமோ அப்பொழுது நமக்கு இந்த சகஸ்ரார சக்கரம் முழுமையாக விரிவடைய செய்யும். இப்போ இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் நமக்கு நம்மளுடைய கை விரல்களில் அதனுடைய வெளிப்பாடு இருக்கும். அதில் முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் நம்முடைய மணிக்கட்டு கிட்ட இருக்கு. இப்போ நம்ம இடது நாடி, வலது நாடி மற்றும் மத்திய நாடி பற்றி நேற்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இப்போ இடது கையில் நம்ம தியானம் பண்ணும்போது ஏதாவது விரலில் ஒரு குத்துற மாதிரியோ இல்லை ஒரு எரிச்சல் தன்மையோ இல்லை சூடோ தெரிஞ்சதுன்னா அந்த சக்கரம் நமக்கு பழுதாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த சக்கரத்தில் கவனம் வச்சு நம்ம தியானம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்வதிஸ்தான சக்கரம் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸ்வதிஸ்தான சக்கரம் நம்ம அடி வயிற்று பகுதியில் இருக்குன்னு சொன்னோம். அதனுடைய வெளிப்பாடு நம் கட்டை விரலில் இருக்குது. இப்போது இடது பக்கத்து கையில் நமக்கு ஏதாவது குத்துற மாதிரியோ சூடு மாதிரி தெரியுது, கட்டை விரலில் தெரியுது அப்படின்னா அப்போது நமக்கு இடது ஸ்வதிஸ்தான சக்கரம் பழுதாக இருக்குன்னு அர்த்தம். இடது ஸ்வதிஸ்தான சக்கரம் தூய ஞானத்தை குறிக்கும்.
நமக்கு ஏதாவது ஃபேக் குரு கிட்ட முன்னாடி, அதாவது தவறான குருவிடம் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ, அப்படி இல்லைன்னா சரியான உண்மையான ஞானம் இல்லாத ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருந்தாலோ நமக்கு இந்த சக்கரம் பழுதடையும். அப்போ இந்த சக்கரத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு கட்டை விரல்ல தெரியும். இந்த சக்கரம் நம்ம கவனம் வைத்து தியானம் பண்ண பண்ண குளுமை ஆகும்போது இது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் முழுமையா. இப்போ ரெண்டு பக்கமே இடது நாடி வலது நாடி ரெண்டுமே ரெண்டு கைகள்லையும் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே எப்போ நமக்கு குளிர்ந்த நுண்ணதிர்கள் தெரியுதோ அப்போ அந்த சக்கரம் முழுமையாக சரி செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மூலாதார சக்கரமும் சுவாதிஷ்டான சக்கரமும் சொன்னேன். அடுத்தது நபி சக்கரம் நம் கை விரல்களில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன். நம் வயிற்று பகுதியில் இருக்கும் நபி சக்கரம் நடுவிரலில் உள்ளது. அதாவது நம்முடைய பாம்பு விரல்னு சொல்லுவாங்க, அது நபி சக்கரம். நம்முடைய அனகத சக்கரம் நம்முடைய சுண்டு விரல். இதில் தப்பாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நம்மளுடைய சக்கரங்களின் வெளிப்பாடு நம் கைகளில், கால்களில் மற்றும் தலையில் எந்த இடத்துல வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றேன் குரூப்பில். எல்லோரும் பார்க்கவும். நம்ம தியானம் பண்ணும்போது அதை வச்சு தான் நமக்கு எந்த சக்கரம் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதில் கவனம் வச்சு நம்ம தியானம் பண்ண முடியும். அடுத்தது விஷுதி சக்கரம். அனகத்த சக்கரம் சுண்டு விரல் 4 நீங்கள் போட்டிருக்கு இல்லையா, அது. விஷுதி சக்கரம் 5th சக்கரம் நம்முடைய ஆள்காட்டி விரல். ஆக்னிய சக்கரம் நம்முடைய மோதிர விரல். சகஸ்ரார சக்கரம் நம்ம உள்ளங்கை. இப்போ நம்ம ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலேயே உள்ளங்கையில் சுற்றுற மாதிரி குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் அதெல்லாம் தெரியும். அப்போ நம்ம சகஸ்ரார சக்கரத்தில் நம்மளுடைய குண்டலினி சக்தியோடைய வெளிப்பாடு நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம குண்டலினியை உயர்த்தி பந்தன் இடுவது எப்படின்னு பார்க்கலாம். முதலில் இது எதற்காக செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய குண்டலினி சக்தி நம்ம ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பிறகு நம்முடைய விழிப்படைந்து நம்ம உச்சந்தலைக்கு வருது. ஆனால் நம்ம தியானம் செய்யாமல் மற்ற நேரங்களில் இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த சக்தி திருப்பியும் கீழே வரும். அப்போது நம்ம அடிக்கடி ஆரம்பத்துலேயும் சரி எப்போதுமே அடிக்கடி குண்டலினியை உயர்த்தி தலைக்கு மேலே கட்டு போட்டு நம்மளை சுற்றி பந்தன் எடுத்துக்கணும். குண்டலினியை உயர்த்துவது எதற்குங்கிறது நான் சொன்னேன். நம்மளுடைய குண்டலினி சக்தி எப்போதுமே நம் உச்சந்தலையில் இருக்கும்படி நம்முடைய கவனம் வைத்து கொள்வது நல்லது. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளால் வைக்க முடியாது. அதனால் அடிக்கடி குண்டலினியை உயர்த்துவது முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த காலத்து ரிஷி முனிகள் மாதிரி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை விட்டு காட்டுக்கு போய் இந்த மாதிரி தியானம் பண்ணலை. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு நம்ம ப்ரொஃபஷன், நம்ம வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இந்த தியான முறையும் நம்ம பண்ண இருக்கோம். அப்படி செய்யும்போது நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம எப்போ எண்ணங்கள் அற்ற நிலையில் இருக்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது நம்முடைய குண்டலினி சக்தி கீழே இறங்கும், முதுகுத்தண்டு வழியாக கீழே வந்துடும். அதனால் அடிக்கடி குண்டலினி சக்தியை நம்ம உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும். பந்தன் கவசம் மாதிரி நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயர்த்தி அதை உணர்ந்து கொண்டு நம்மளை சுற்றி இருக்கும் இறை சக்தியையும் உணர்ந்து நம்மளை சுற்றி ஒரு கவசம் மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த கவசமானது நம்ம வெளியில் எங்கேயாவது போவதற்கு முன் போடணும். இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்பப்போ பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வெளியே எங்கேயாவது போகிறதுக்கு முன்பு நமக்கு இந்த பந்தன் போடணும். திரும்பவும் வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தால் பந்தன் போடணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போடணும். காலையில் எழுந்தவுடன் பந்தன் போடணும். நம் தியானம் செய்வதற்கு முன்பு குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட வேண்டும். செய்து முடித்த பிறகும் போடணும்.
எதுக்கு தியானம் செய்வதற்கு முன்பு போடுறோம் அப்படின்னா, நம்ம குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் துவங்கும்போது அந்த சக்தியை நம்ம உச்சந்தலைக்கு கொண்டு வரோம். அதனால் நமக்கு ஒரு தியான நிலை ஈஸியாக நம்ம உள்ளே போக முடியும், அந்த எண்ணங்களற்ற நிலைக்கு. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஏன் போடுறோம் அப்படின்னா, வெளியில் நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்கும், நிறைய பேர்த்த நம்ம சந்திப்போம், எல்லோருடைய எண்ணமும் தூய எண்ணமாக இருக்காது. அதனால் நம்ம சுற்றி ஒரு கவசம் மாதிரி நம்ம பந்தன் இட்டு கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம சக்கரங்கள் எல்லாமே சுத்தம் செய்து நம்ம சமநிலைப்படுத்தி தியானம் பண்ணும்போது சக்கரங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம் இல்லையா, எந்த ஒரு எதிர்மறையும் எஃபெக்ட் பண்ணாத மாதிரி. அதுக்காக நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பந்தன் போடணும், வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறமும் பந்தன் போடணும். இதுவும் அதே காரணம்தான், நம்ம வெளியில் போயிட்டு நிறையா பேர்த்த மீட் பண்ணிட்டு வருவோம். அதனால் நமக்கு ஒரு கவசம் போட்டுக்குவது மிக அவசியம். தூங்குறதுக்கு முன்னாடி போட்டால் நல்ல தூக்கம் வரும். எழுந்ததுக்கப்புறம் போட்டு தியானம் பண்ணும்போது அன்றைய நாள் நல்லபடியாக நமக்கு துவங்கும். இப்போது இந்த குண்டலினியை உயர்த்தி பந்தனிடுவது எப்படின்னு நான் இந்த படிகள் படி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஸ்ரீ மாதாஜியினுடைய வீடியோ போடுறேன். அதில் அவங்க போடுறத பார்த்து ஒரு முறை முழுவதும் பார்த்து விட்டு திரும்பவும் நம்ம அவங்க கூடயே குண்டலினியை உயர்த்தி பந்தனிடலாம். இது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த முதல் படியில் பார்க்கும்போது நம்முடைய இடது கை நம் சக்கரத்திற்கு முன்பு, அதாவது நம்ம மூலாதார சக்கரம் கீழே இருக்கு இல்லையா, நம்ம அடி வயிற்றுக்கும் கீழே மூலாதார சக்கரம் இருக்குது. அங்கே இடது கையை முன்னாடி வச்சு உள்ளங்கை அந்த சக்கரத்தை பார்த்தவாறு வைத்து இடது கையை வலப்புறமாக சுற்றி மேலே தலைக்கு மேலே கொண்டு ஒரு முடிச்சு போடணும். இது முதல் நாடிக்கானது. திரும்பவும் இரண்டாவது நாடிக்கு அதே போல் கீழே இருந்து இடது கை நேராக வச்சுருக்கணும், இடது கையை சுற்றி கொண்டு வரணும், மேலே கொண்டு வரணும். கொண்டு இரண்டு முடிச்சுக்கள். அதே போல் மூன்றாவது முறை கீழிருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே கொண்டு 3 முடிச்சுக்கள். அதன் பிறகு பந்தன் இடுதல் எப்படின்னா, இடது கையை மடி மேலே விரித்து வச்சுருக்கணும், வலது கையை இடப்புறம் இருந்து தலைக்கு மேலே வலப்புறம் கொண்டு திருப்பியும் இடப்புறம் கொண்டு போகும்போது முதல் சக்கரத்திற்கான பந்தன். இதே மாதிரி 7 முறை 7 சக்கரத்திற்கும் பந்தன் போடணும். இப்போ நம்ம ஸ்ரீ மாதாஜியினுடைய வீடியோ பார்க்கலாம். ஒரு முறை பார்த்துவிட்டு அதன் பிறகு திரும்பவும் ப்ளே பண்ணி இந்த வீடியோ கூட அவங்க கூடவே நாமளும் இன்று குண்டலினியை உயர்த்தி பந்தனிட்டு கொள்ளலாம் தியானம் துவங்குவதற்கு முன். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போ நான் திருப்பியும்
இந்த வீடியோ ப்ளே பண்ணுற அனைவரும் ஸ்ரீ மாதாஜியுடன் சேர்ந்து குண்டலினியை உயர்த்தி பந்தனிட்டுக் கொள்ளலாம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது நாம் அனைவரும் தியானம் செய்ய தயாராகலாம். அனைவரும் அமைதியாக நாற்காலியிலோ தரையிலோ அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது ஸ்ரீ மாதாஜியின் நெத்திப்பொட்டை பார்த்தவாறு மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளவும். இப்போது அனைவரும் 2 கைகளின் உள்ளங்கைகளையும் பூமி தாயை பார்த்தவாறு வைத்துக் கொள்ளலாம். தரையில் அமர்ந்திருந்தால் பூமி தாய் மீது 2 உள்ளங்கையும் பதிந்தபடி வைத்துக் கொள்ள வேண்டும். தாயே, எங்களின் சூஷ்ம சரீரத்தில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் குணங்களான பொறுமை, சகிப்புத்தன்மை, சமநிலையை தாருங்கள். இப்போது நம் கவனம் முழுவதும் நம்முடைய 2 உள்ளங்கைகள் மற்றும் விரல் நுனிகளில். இப்போது அனைவரும் மெதுவாக இடது கையை மடி மீது விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கை பூமி மாதா மீது. தாயே, எங்களுடைய ஈடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுடைய இடது நாடியில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும் எதிர்மறைகளையும் தீய எண்ணங்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள்.
நம் கவனம் முழுவதும் நம் இடது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். இப்போது மெதுவாக வலது கையை மடிமேல் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கை ஆகாயம் பார்த்தவாறு. தாயே, எங்களுடைய வலது நாடியில், அதாவது சூரிய நாடியில் இருக்கும் அனைத்து அசுத்தங்களையும், எதிர்மறைகளையும், தீய சக்திகளையும், அதிகப்படியான வெப்பத்தையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுடைய வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். இப்போது நம் கவனம் முழுவதும் நம் வலது உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளில். இப்போது அனைவரும் 2 கைகளையும் மடிமேல் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தாயே, எங்களுடைய சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். இப்போது நம் கவனம் முழுவதும் நம் 2 உள்ளங்கைகளிலும் விரல் நுனிகளிலும். இப்போது நம்முடைய வலது கை நம் இடது பக்கம் இதயத்தின் மீது வைக்க வேண்டும். நம் ஆத்மா இருக்கும் இடத்தில். நமது ஆத்மா இறைவனுடைய பிரதிபலிப்பு. நம் கவனம் முழுவதும் இப்போது நம் ஆத்மா மீது. தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே என்னுடைய அடையாளம். நான் இந்த உடலோ, எண்ணங்களோ, அகங்காரமோ, மமகாரமோ அல்ல. நான் ஒரு தூய ஆத்மா.
இப்போது வலது கையை நம் முன் நெற்றி பகுதியில் வச்சுக்கணும். வலது உள்ளங்கை நம் நடு நெற்றி பகுதியை அழுத்தினபடி, தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் வரை அவர்களுடைய எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் அனைவரையும் மன்னித்துவிட்டு இறைவனிடம் சமர்ப்பித்துவிட்டு நம்முடைய சக்கரங்களை நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். அதனால் மனதார தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், எல்லோரையும் மன்னிக்கிறேன். இப்போ மெதுவாக நம்முடைய வலது கை உள்ளங்கை நம் உச்சந்தலையில் வைத்து ஒரு லேசான அழுத்தம் மட்டும் கொடுத்தால் போதும். சுத்த தேவையில்லை. நம் கவனம் நம் உச்சியில், அதாவது நம்முடைய சகஸ்திரார சக்ராவில். தாயே எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். தாயே எங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துங்கள். தாயே எங்களுக்கு நிர்விசாரிதா சமாதி நிலையை தாருங்கள். நம் கவனம் முழுவதும் நம் சகஸ்திரார சக்ராவில். இப்போ நம் வலது கையை மீண்டும் மடிமேல விரித்து வைத்து கொள்ள வேண்டும். நம் கவனம் நம் உச்சந்தலையிலேயே இருக்கட்டும். 2 நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். இப்போது நாம் தியானத்தில், அதாவது நம் சகஸ்திரார சக்ராவில் கவனத்தை வைத்து கொண்டே ஸ்ரீ மாதாஜியினுடைய சொற்பொழிவை கேட்கலாம். தமிழில் சப்டைட்டில் வரும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. This inner sense
The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother, and she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic, because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Navi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves, it's bubbling out.
So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know, this is the center of a husband or of the father. Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS, is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center, and this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware, when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand.
can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise. இப்போது அனைவரும் கூட்டாக குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்ளலாம். மாதாஜியினுடைய வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதை பார்த்தவாறே நாம் குண்டலினியை உயர்த்தி பந்தன் எடுத்துக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது நாம் அனைவரும் நம் குருவை வணங்கிவிட்டு இன்றைய தியான அமர்வை முடித்துக் கொள்ளலாம். நாம இன்னும் விரிவாக சக்கரங்களின் குணங்கள், அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நான் எல்லோருடைய மைக்ரோஃபோனையும் எனேபிள் பண்ணுறேன். அன்மியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அன்மியூட் பண்ணிவிட்டு கேளுங்க சார். சொல்லுங்க சார். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். மேம் வணக்கம் மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த முட்டி பெயின் இருக்கு மேம் கொஞ்சம். நபி சக்கரம் தான் முட்டிக்கு. நீங்க சரிங்க தியானம் மேம். பண்ண சரியாகும். சரிங்க மேம். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம். நேத்தும் அதுக்கு முன்னாடி நாளும் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? பண்ணேன் மேம், பண்ணேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஹலோ. சொல்லுங்க சார். கேட்கலாமா? கேக்குது, சொல்லுங்க சார். உங்களோட ஆடியோ கிளியரா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கேக்குது, சொல்லுங்க. சஹஸ்ரா சக்கரத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கோம்? வந்து நமக்கு ஒரு கிளீன் வந்திருக்கு. எப்படி அதை மெயின்டைன் பண்றது இருக்கிறது? இப்போ நம்ம இன்னைக்கு சொன்னோம் இல்லையா, குண்டலினியை உயர்த்தி பந்தன் இடுவது,
அது ஒன்று. ஆ நம்ம எண்ணங்கள், அதாவது நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இன்னும் உப்பு நீரில் பாதம் அமிழ்த்தி சமநிலைப்படுத்துறதெல்லாம் சொல்லுவோம் நாளைக்கு வகுப்பில். ஓகே அதெல்லாம் ஓகே பண்ணும்போது மேம். உங்களுக்கு வந்து சக்கரங்கள் வந்து எந்த அளவுக்கு சீக்கிரம் தூய்மை அடையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஓகே குண்டலினி சக்தி நம்ம உச்சந்தலையிலேயே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஓகே இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு எண்ணங்களற்ற நிலைக்கு நம்மளே, இன்னைக்கு மாதாஜி ஸ்பீச்சில் கூட சொன்னாங்க இல்லையா, நம்ம ஏதாவது யோசிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் யோசிப்போம், மற்ற டைம் எல்லாம் சாட்சி பாவத்தில் இருப்போன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலை ஓகே வந்து வரும்போது நம்ம குண்டலினி சக்தி எப்போவுமே உச்சந்தலையில் இருக்கும். ஓகே நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. நீ உயர்த்தி பந்தன் இடும்போது கண்ணை மூடி இருக்கணுமா? கண்ணை மூடி பண்ணுறது பெட்ரு ஆரம்பத்தில். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ மாதாஜியோடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டு போடலாம். ஓகே. நன்றி மேம். சொல்லுங்க சார், சாய் சார். ஹலோ. சொல்லுங்க சார். மேடம், இந்த குண்டலினி போடும்போது ஹேண்ட்ஸ் எதுவும் மாற்றி பண்ணால் எதுவும் ப்ராப்ளம் வருமா மேடம்? இப்போ லெஃப்ட் அந்த மாதிரி பண்ணும்போது. ஆமாம், எப்போவுமே நம்மளுடைய இடது நாடி வந்து நம்ம இச்சா சக்தியை குறிக்கும், வலது நாடி செயல் சக்தியை குறிக்கும். அதனால் வலது நாடி இடது கையை நம்ம சக்கரங்கள் முன்னாடி வச்சு வலது கை இடது கையை சுற்றி தான் நம்ம போடுவோம். அதே போல் பந்தன் போடும்போதும் இடது கை மடி மேலே விரித்தபடி வச்சுருக்கணும், வலது கை வச்சு தான் பந்தன் போடணும். ஸ்ரீ மாதாஜி வீடியோ நான் அனுப்புகிறேன், கொஞ்ச நாள் அதை பார்த்து போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தானாக வந்துடும். இல்லை, அப்படி மாற்றி போட்டால் எதுவும் இஷ்யூ இருக்குமான்னு கேட்குறேன். இஷ்யூலாம் ஒன்றும் ஆகாது, பட் அதோட எஃபெக்ட் வந்து நீங்கள் கரெக்டாக போடும்போது இருக்கும். சகஜயோகால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. 3 days கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டெப் கொடுத்தீங்க, செகண்ட் நேற்று வந்து ஒரு 7 ஸ்டெப் கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு 5 ஸ்டெப் கொடுத்துருக்கீங்க. இது ஒவ்வொரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு டே பண்ணதும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோமா இல்லை எப்படி மேடம்? இல்லை இல்லை எதுவும் கான்ஸ்டன்டா எதுவும் இருக்கா? நேற்று சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா குரூப்பில், அதை மட்டும் நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சது வேண்டாம். அது 9 படிகள் வந்து நம்ம ஆத்ம விழிப்புணர்வுக்கானது, அது தேவையில்லை. அதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்தியில் வைக்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி தலைக்கு பின்னாடி வைக்க சொன்னீங்க. ஆனால் இந்த நேற்று பண்ணதில் அந்த ஸ்டெப் இல்லை. அது தேவையில்லைங்க சார். நீங்கள் நேற்று நான் குரூப்பில் அனுப்பிச்சேன் இல்லையா, சமநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறது, அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க காலையும் மாலையும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. உணவு முறைகள்ல ஏதாவது கட்டுப்பாடு இல்லைங்க சார், அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் இல்லை. நம்ம எல்லோருக்குமே தியானம் பண்ணும்போது நமக்கு இடது நாடி வீக்காக இருக்கா இல்லை வலது நாடி வீக்காக இருக்கான்னு தெரிய ஆரம்பிக்கும். மோஸ்ட்டாக வலது நாடி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து நான்வெஜ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சூரிய நாடி ஹீட் அதிகமாக இருக்கும், லிவரோட ஒர்க் வந்து டைஜஷனுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நான்வெஜ் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. இடது நாடி பலவீனமாக இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்லாம், வலது நாடி பலவீனமாக இருக்கவங்க கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க மாதிரி ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும். அது உங்களுக்கு இப்போ தெரியாது, நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த நாடி வந்து வீக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும் சமநிலைப்படுத்தப்படுத்த. சரி மேடம். அப்புறம் இதுக்கு இந்த வயது வரம்பு ஏதாவது இருக்குதா மேடம்? அதாவது கிடையாது, குழந்தைங்களுக்கு வந்து இதே போல பிராக்டிஸ் பண்ண சொல்லலாமா? பண்ண சொல்லலாங்க சார். இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த குண்டலினி சக்தி வந்து ரைஸ் ஆகும் 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அவங்களுக்கு அந்த உச்சி வந்து 12 வயசு ஆகும்போது முழுமையாக மூடப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம குண்டலினி சக்தி வந்து உறக்க நிலைக்கு போயிடும்னு சொன்னோம். ஆனால் வந்து குழந்தைங்களுக்கும் குருவுடைய அருளால் குண்டலினி சக்தி எழுப்புறது முக்கியம். அது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ண நம்ம கூட உட்கார வச்சு பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சக்தி வந்து விழிப்படைஞ்சிரும். சரிங்க, நன்றிங்க சார்.
வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? பிரபு சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களோட ஆடியோ வந்து கிளியரா கேட்கல. ஓகே, வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னா இன்றைய ஹலோ சொல்லுங்க சார். மேடம், நான் அமல்ராஜ் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்போ நான் 3 நாள் கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூஸாக இது பண்ண முடியல மேடம். அட்டன் பண்ணலையா நீங்க? மேடம், ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? மூணு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். ஆனால் அது மைண்ட் வந்து இதில் இருக்க மேடம். இல்ல புரியல. உங்களுக்கு அட்டன் பண்ணி எப்படி இருந்தது? அதாவது அட்டன் பண்ற நிலையே இல்லை மேடம். ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்து இருக்கு, பக்கத்துல பேசின்னு இருக்கிறாங்க. ஓகே. தனிமையான இடத்துக்கு தான் போறேன். போனாலும் கண்டினியூஸா அது வந்து நான் அட்டன் யூடியூப்ல பண்ண முடியல வந்து மேடம். நம்மளுடைய ரெக்கார்டிங் இருக்குங்க சார். நீங்க எப்போ வந்து அமைதியா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி டைம் கிடைக்குதோ அப்போ திருப்பியும் பண்ணுங்க. ம். காலையில ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி டைம்ல பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்படி யூடியூப் பண்ணாலும் ரெக்கார்டிங் வந்து வந்து நம்ம நான் அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல. நீங்க அதை பார்த்து மைண்டு பண்ணுங்க. வந்து ஒரு மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்டா ஒரு நிலைக்கு ஃப்ரீயா இருக்க மாட்டேங்குது மேடம். ஒரே பக்கத்துல மைண்டு சத்தம் நிறைய எங்கெங்கயோ இருக்கு. ஆரம்பத்துல வந்து நமக்கு தியானம் நல்லா பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல சத்தம் வந்தா கூட நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது. ஆனா ஆரம்ப நிலையில அமைதியான இடத்துல நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. யூடியூப் ரெக்கார்டிங் போட்டு கூட பண்ணுங்க. நன்றிங்க சார். ஓகே மேடம். நன்றி. சக்திவேல் தேங்க்யூ மேடம். ஜோதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க மேம், ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னா நம்ம இன்றைய தியான வகுப்பை முடிச்சுக்கலாம். அனைவரும் காலையும் மாலையும் நம்ம நேற்று குரூப்ல அனுப்பிச்சிருந்தோம் இல்லையா, அந்த சமநிலை பண்ற முறையையும் இந்த தியான முறையும் பார்த்து வீட்டில் பண்ணுங்க. நாளைய அமர்வில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ மாதாஜி.